கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான மாலை நேரத்தில் 120 நாட்களில் வேத வாசிப்பு பகுதி இன்றுள்ள சிறிய விளக்கத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். 49வது நாள். 1 சாமுவேல் 5 முதல் 9. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தருடைய தேசத்தில் பிடிக்கப்பட்டு அது தாகோனின் கோயிலில் கொண்டு வைக்கப்படுகிறது. மறுநாள் வந்து பார்த்த பொழுது தாகோன் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக விழுந்து கிடந்ததை கண்டார்கள். திரும்ப நிறுத்திவிட்டு மறுநாள் வந்த பொழுதோ அது தலை வேறே கால் வேறே உடைந்து இருக்கிறதை கண்டார்கள். இது நிமித்தம் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு அஸ்தோத் ஊருக்கு சுற்றி வர பண்ணுகிறார்கள். தேவனுடைய பலத்த கரம் அந்த அஸ்தோத் ஊராரை தொட்டதினால் மூலவியாதினால் பாதிக்கப்பட்டார்கள். பின்பு அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் காத் பட்டணத்துக்கு கொண்டு போகிறார்கள், எக்ரோனுக்கு கொண்டு போகிறார்கள். தேவனுடைய கரம் பயங்கரமாக இருந்ததினாலே செத்து போனவர்கள் ஏராளம் பேர் இருந்தார்கள், பாதிக்கப்பட்டவர்களும் இருந்தார்கள். 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தருடைய தேசத்தில் 6 மாதம் இருக்கையில் அவர்கள் இந்த தண்டனையை சகிக்க முடியாமல் பூஜாரிகளுடைய ஆலோசனையின்படியே அதற்கு பரிகாரம் செய்யப்பட்டு நுகம் பூட்டப்படாதிருக்கிற கறவை பசுக்களை பிடித்து அதன் மேல் வண்டில் செய்து அதன் மேல் உடன்படிக்கையை பெட்டியை வைத்து அதை அனுப்பிவிடுகிறார்கள். அது பெத்ஷிமேசுக்கு வந்து சேருகிறது. இப்படி பெலிஸ்தரின் தேசத்தில் இந்த உடன்படிக்கப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து சேருகிறது. கிரியாத்தியாமின் குடிகளுக்கு வந்த பொழுது அவர்கள் அதை எடுத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. 7ஆம் அதிகாரத்தில் இந்த உடன்படிக்கப்பட்டி அமினதாபின் குமாரனாகிய அமினதாபின் வீட்டில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சாமுவேல் இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்ட பொழுது சாமுவேல் சொல்கிறார், நீங்கள் உங்கள் அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு விலக்கி விடுங்கள். அப்பொழுது ஜெபித்த பொழுது கர்த்தர் சாமுவேலின் ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெலிஸ்தரின் கையிலிருந்து மிகப்பெரிய வெற்றியை சம்பாதித்து கொடுக்கிறார். இப்படி சாமுவேல் அரசாட்சி செய்ய தொடங்குகிறார். 8ஆம் அதிகாரத்தில் சாமுவேலுடைய பிள்ளைகள் ஆளுகைக்கு அமர்த்தப்பட்ட பொழுது அவர்கள் பரிதானம் வாங்கினார்கள். இது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்க சாமுவேலுக்கு அது விசலமாய் மாற கர்த்தரும் அவர்களுடைய மனதை கேட்டு உன்னை அல்ல என்னை தள்ளினார்கள் என்று சொல்லி ராஜாவின் காரியங்களை குறித்து ஜனங்கள் கேட்க சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பென்னிமின் கோத்திரத்தானாகிய கீசனுடைய குமாரன் சவுல் தங்களுடைய கழுதைகள் காணாமற் போனது நிமித்தம் அவைகளை தேடி புறப்பட்டு போகிறான். அப்படி போகிற வழியில் சாமுவேலிடத்தில் வருகிறான். சாமுவேலிடத்தில் வந்த அவனை கர்த்தர் பார்த்து அவனை சாமுவேலுக்கு ஏற்கனவே அறியப்படுத்தி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளப் போகிறார் என்பதை சவுலுக்கு ஏற்கனவே அறிவித்து சவுலோடு கூட பந்தி அமர பண்ணுகிறார். 9ஆம் அதிகாரம் வரை. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே உபத்திரவ நாட்களிலே 2 சாட்சிகளை குறித்து இந்த 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். இந்த 2 சாட்சிகளும் தேவனுடைய சுவிசேஷத்தை உபத்திரவ நாட்களிலே பிரசங்கிக்கிறார்கள். இறுதியாக அவர்கள் கொல்லப்பட்டு 3 நாட்கள் அடக்கம் பண்ணப்படாமல் இருந்து 3ஆவது நாளிலே மனுஷர்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஜீவ ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசித்து அவர்கள் எழுந்து நின்றார்கள். இங்கே வாருங்கள் என்று சத்தம் கேட்டவுடனே அவர்கள் பரலோகத்துக்கு ஏறி போகிறார்கள். இந்த அதிகாரத்தில் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். அப்பொழுது தேவனுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. பரலோகத்தின் ஆலயம் திறக்கப்பட்டு இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாகிறதை வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் ஒரு ஸ்திரீ சூரியனை அழிந்திருந்தால் அவள் கர்ப்பவதியாயிருந்து ஆண் பிள்ளையை பெற்றாள் என்பதை குறித்தும் அந்த ஆண் பிள்ளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தும்படியாக பிசாசானவன் அவர்களை அழிக்கும்படி போன பொழுது தண்ணீரை வாயிலிருந்து ஊற்றிவிடுகிறான். அப்படி ஊற்றிவிட்ட பொழுதோ கர்த்தர் அதற்கு உதவியாக தம்முடைய பூமியை பிளக்க பண்ணி தண்ணீரை முழுவதும் விழுங்கி போடச் செய்கிறார். இப்படியாக ஸ்திரீயின் மேலிருந்த கோபம் திரும்பி ஜனங்களின் மேலே அந்த கோபம் வருகிறது. 13ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மிருகத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த மிருகத்தினுடைய வேலை தேவனுடைய பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்படியான அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்ட அந்த பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில்
666 என்கிறதான வார்த்தையை குறித்ததான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் அதிகாரத்திலே அவர் பார்த்து கொண்டிருக்கையில் பெருவெள்ள சத்தத்தை போல ஒரு இடிமுழக்கம் உண்டாயிற்று. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் யார் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேலுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்கிற பரிசுத்தவானுடைய பொறுமை இதில் விளங்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தினுடைய காரியங்களிலே ஸ்தோத்திரம் தேவனுடைய மது உள்ள கோபாக்கினை மிதிக்கப்படுகிறதையும் 15ஆம் அதிகாரத்தில் 7 வாதைகளுடைய தூதர்களை குறித்தும் அந்த தூதர்களால் வரக்கூடிய காரியங்களை குறித்தும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள், சிந்தியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் முதல் 15ஆம் அதிகாரம் வரை நாள் 50வது நாள். 10ஆம் அதிகாரத்திலே சாமுவேல் சவுலை இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் அபிஷேகம் பண்ணுகிற காரியத்தை குறித்தும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்களை குறித்தும் இந்த 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி வரவழைத்து கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவனை தேடின பொழுது சவுல் ஒளித்திருக்கிறான். திரும்ப அவனை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்துகிறார்கள். 11ஆம் அதிகாரத்திலே கிபியானின் குடிகளுக்கு விரோதமாக ஞாகாஸ் ராஜா ஆகிய அம்மோனின் யுத்தத்துக்கு வரும்பொழுது சவுலின் மேல் பரிசுத்த ஆவியானவரை இறங்கி அவன் கோபம் கொண்டவனாய் ஓர் இணை மாட்டை பிடித்து 12 துண்டாக்கி இஸ்ரவேல் நாடுகளுக்கு அனுப்புகிறான். இப்படி அவன் ஒன்று சேர்த்து இஸ்ரவேலுக்கு நம்பி வந்ததான யாபேசின் குடிகளுக்கு உதவியாக போய் அம்மோன் புத்திரரை முற்றிலும் சங்கரித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்கிறான். 12ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி வைத்து நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த தவறுகளை குறித்து சுட்டி காண்பித்து ராஜா வேண்டுமென்று கேட்டதும் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த பொல்லாப்பு என்று சொல்வதை குறித்தும் அவன் எச்சரிக்கிறான். 13ஆம் அதிகாரத்திலே சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் அவன் 2ஆம் வருஷம் ஆண்ட பொழுது 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் ஆண்டபோது இஸ்ரவேலில் 3000 பேரை தெரிந்து கொள்ளுகிறான். 2000 பேர் சவுலோடு மிக்மாஸில் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் தான் பெலிஸ்தரோடு யுத்தம் வருகிறது. இந்த யுத்தத்திலே சவுல் சாமுவேல் குறித்த காலத்திட்டத்தின்படி வராமல் போனதினால் அவன் பலி செலுத்துகிறான். அந்த நேர பலி செலுத்தி முடியும் பொழுது சாமுவேல் வருகிறான். சாமுவேல் வந்து சவுலை பார்த்து தேவனுடைய சமூகத்தில் நீ செய்த துணிகரம் என்ன? கர்த்தர் இப்பொழுது உன் ஸ்தானத்தை பறித்து உன்னை பார்க்கிலும் வேறொரு மனுஷனுக்கு ராஜ்யபாரத்தை கொடுப்பார் என்று சொல்லுகிறான். 14ஆம் அதிகாரத்தில் சவுலும் யோனத்தானுடைய குமாரனாகிய யோனத்தானும் அவன் ஆயுதாரி பெலிஸ்தரோடு யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும்போது கர்த்தர் அந்த யுத்தத்தில் பெலிஸ்தரை மடிய கொடுத்து யோனத்தானுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தில் தான் தேனை சாப்பிட்டால் கண்கள் தெளிவடையும் என்கிற சத்தியம் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் சவுலுடைய குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 15ஆம் அதிகாரத்தில் சாமுவேலை குறித்து இந்த அதிகாரத்தில் திரும்பவும் நாம் வாசிக்க முடியும். சாமுவேல் இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. நீ போய் சவுலிடத்தை சொல்ல வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிடாதிருந்த அமலேக்கை குறித்து அவனை சங்காரம் பண்ணும்படி சொல்லுகிறார். அப்படியே சவுல் புறப்பட்டு போய் அமலேக்கோடு யுத்தம் பண்ணி பிரதானமானவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக எடுத்து கொண்டு வருகிறார். இது நிமித்தம் கர்த்தர் மனமுடைந்தவராய் சாமுவேலை சவுலிடத்துக்கு அனுப்புகிறார். அப்பொழுதுதான் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் பலி சரியாக இருக்குமோ என்று தெரிந்து கொள்ளப்பட்டு வார்த்தையை சொல்லி சவுலின் ராஜ்யபாரம் அவனை விட்டு பிடுங்கப்படுகிறது என்பதையும் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் அதற்கு பின்பு சவுல் சாமுவேலை காணவில்லை என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் 7 தூதலுடைய கோப கலசத்தை சாத்தானுடைய ராஜ்யத்தின் மேல் ஊற்றுவதை குறித்து அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 17ஆம் அதிகாரத்தில் யோவான் அப்போஸ்தலனுக்கு தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருந்த மகாவேசியை குறித்ததான காரியங்களை இங்கே எழுதுகிறான். மகாவேசி என்பது பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாபிலோனை குறித்ததும் அந்த ஆட்சி பீடத்தை குறித்ததும் தெளிவாக இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரத்தில் பலத்த தூதன் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். அவன் சத்தமிட்டு பாபிலோனின் விழுகையை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான். அது மிகப்பெரிய தண்டனையை பாபிலோனின் சாம்ராஜ்யம் பெறுவதை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகமும் பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு களி கூர்ந்தார்கள், ஏனென்றால் தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் அதிகாரத்திலே பரலோகத்தினுடைய காரியங்களை இங்கு எழுதுகிறான். மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்துவதை குறித்தும் தேவனுடைய
கடைசி யுத்தத்தை குறித்தும் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 20ஆம் அதிகாரத்தில் 1000 வருஷம் அரசாட்சியை குறித்தும், அந்த அரசாட்சியில் சாத்தானும் கட்டி வைக்கப்படுகிறான், அவனுடைய முடிவை குறித்தும் இந்த அதிகாரத்தில் 1000 வருஷம் முடிந்த பின்பு பிசாசு தன்னுடைய ஜனங்களை ஒன்றிணைத்து தேவனோடு யுத்தத்துக்கு போகும் பொழுது தேவன் அவர்களை தன்னுடைய வாயின் பட்டயத்தினால் யுத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்கு நியாயசனம் வைக்கப்பட்டு தீர்ப்பு எழுதப்பட்டு அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறான். இப்படியாக இந்த வேத வசனத்தை வாசித்து தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். அதனாலே உங்களுக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்பதில் சந்தேகமேமில்லை. கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தைகளினால் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.